மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் பெரியவைகளும் அற்புதமானவைகளுமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பார்த்து மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், சங்கீதம் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் அறிந்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
வாய்களை திறந்து சொல்லுவோமா? பாமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்மை அண்டி கொண்ட போது எங்கள் வாழ்க்கையை நீர் இன்பமாய் மாற்றினீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என் தகப்பனே, எங்கள் வாயை நகைப்பினால் நீ நிரப்பின தயவிற்காக, எங்கள் துக்கங்களை மாற்றின தயவிற்காக, இதுவரை நடத்தின தயவிற்காக, என் தகப்பனை எங்களை பாதுகாத்த தயவிற்காக, எங்களை பலப்படுத்தின தயவிற்காக, நிற்க பலன் தந்த கிருபைக்காக, சபையாய் கூடி நிற்க தந்த கிருபைகளுக்காக, எல்லா இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதர், நீர் அற்புதர், நீர் அற்புதர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒரு குறையும் வைக்காமல் எங்களை நேசித்து எங்களை தேடி வந்து எங்களுக்காய் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரா தீராலகடாது ஷபாலதுரபா. உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காய் நீர் பாராட்டுகிற இறக்கங்களுக்கு முடிவில்லை. தலைமுறை தலைமுறை தோறும் நீர் அற்புதராய் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய அன்பிற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறபடினாலும் நன்றி. ஓர காலத ஷதரகடதர ஓர கால திரபௌஷலகடதர ஓர காத்து ஷலகடதுரப. உம்முடைய தயவினால் எங்களை நிரப்புகிறீரே. கூப்பிடும் போதெல்லாம் எங்க அருகில வந்து என் தகப்பனை நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறீரே. உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. ஒன்றாய் சேர்ந்து துதிக்கிற போதெல்லாம் எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்புகிறவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீ, ஆராதிப்பே ஆராதிப்பே, செயல்படுகின்றீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே, செயல்படுகின்றீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே, செயல்படுகின்றீர் இந்த இடத்திலே, ஆராதிப்பே ஆராதிப்பே. வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே நீரே நீரே
பாத்திரரே. இந்த இடத்திலே எங்களை தொடுகின்றீர். ஆராதிப்பேன் சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன் சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன் சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன் சீர்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை. ஆராதிப்பேன் வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. நமக்காக அவர் செய்கிற எந்த காரியத்திலும் குறை வைக்காமல் நம்முடைய இருதயங்களை மாத்திரம் சிறப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சுகம் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்திற்கு தேவையான சுகம், நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம், பலன், சுகம் எல்லாவற்றையும் தேவனே தருகிறான். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே பாத்திரரே. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காக, அடையாளங்களுக்காக, அற்புதங்களுக்காக என் தகப்பனை எங்கள் சரீரத்தில் பகிரங்கமாய் நீர் வெளிப்பட போகிற உம்முடைய மகிமை காய்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே கேட்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பிறந்த நாள் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஆமென். அது ஒரு சந்தோஷமான நாள்.
வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. உண்மையிலே இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தது ஒரு பெரிய நற்செய்தி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இரட்சகர் பிறப்பார். யார் பிறப்பா? இரட்சகர் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரட்சகர் யாருமே கிடையாது. யாராலும் ரட்சிக்க முடியாது. யாரையும் ரட்சிக்கிறதுக்கு முடியாத போது ஒரு இரட்சகர் இந்த பூமியில பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு பிறந்தார், நம்மை எல்லாம் ரட்சித்தார். ஆமென். அதனாலதான் இன்றைக்கெல்லாம் நம்ம எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமா, விடுதலையா, ஆசீர்வாதமா, ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருப்பதற்கு காரணமே என்னதான்? அந்த இரட்சகர் பிறந்ததுனால தான். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் செல்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து இன்றைக்கு ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 71வது வசனம். உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக, என்னதான் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. முந்தின முற்பிதாக்கள் ஆபிரகாமின் காலங்களெல்லாம் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களை சத்ருவின் கையிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? விடுதலையாக்குவேன். நீங்கள் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியோடு என்ன பண்ணுவீங்க? ஊழியம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் சத்ருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊழியம் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் நீங்க பயத்தோட வாழ்ந்திருப்பீங்க. ஐயோ, வியாதி, பிசாசு, தோல்வி, வறுமை, அதை கண்ட பயம், இதை கண்ட பயம், இப்படிப்பட்ட பயத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த பயத்துல இருந்தெல்லாம் விடுதலையாக்கி, ஏன் முன்னாடி நீ வாழும்போது எப்படி வாழ்வேன்னா பயம் இல்லாம வாழ்வேன். ஹல்லேலூயா. இதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தா இன்னைக்கு நான் சொல்கிறேன், அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி பயம் என்பது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, தைரியமாய் கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமாக நீதியோடு கூட ஊழியம் பண்ணுவீங்க. உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய சுயாதீனமான நிலைக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். இயேசு பிறந்தாருங்கிறத விசுவாசிக்கிறோம், ஆனா அவர் விடுவிச்சதை விசுவாசிக்கிறது இல்லை. நிறைய பேர் இதுதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு பிறப்பை கொண்டாடுவாங்க, ஆனா இயேசு விடுவிச்ச விடுதலையை விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சத்ருவினுடைய கிரிகளினால நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே உங்களை நான் என்ன பண்ணேன்? கொண்டு வந்தேன், வரவழைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ
இருளுக்குள்ள ஒரு காலத்தில் இருந்தோம், ஆனால் இப்போ இருளுக்குள்ள இல்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த மிகப்பெரிய ஒரு விடுதலை என்ன அப்படின்னா, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து, நமக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக இயேசு விடுதலையை உண்டாக்கினார். நான் விடுதலை பெற்று விட்டேன். ஆமென். உங்களுடைய எதிராளி யார்? உங்கள் சத்ரு யார்? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களா? கிடையாது. எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் எதிரியாக பார்க்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க. எதிரிங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களே கிடையாது. நமக்கு எதிரின்னு பைபிளில் ஒருத்தர் சொல்கிறான்னா அவனை கர்த்தர், வேதம் சொல்லுது சாத்தான் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் சொல்கிறார் சாத்தான் அப்படின்னு சொல்கிறார். உன் எதிராளியானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய வேலை என்னென்னா நம்மளை விழுங்கணும், நம்மளை அடிமைப்படுத்தணும், நம்மளை பயப்படுத்தணும், நம்ம எல்லாரையும் கலங்கடிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய வேலை. ஆனால் வேதம் சொல்லுது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இருக்குது? என்ன தைரியமாக இருக்கேன். பிசாசு ஒரு பெரிய மலை கிடையாது. பிசாசு எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவானா. ஆனால் எதிர்க்கிறதுக்கு தான் நம்மளை விடாதபடிக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? பயங்காட்டியே வச்சிருக்கிறான். எல்லாரும் பிசாசுனா பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவன் 2 கொம்பு, பல்லு, அப்படி கண்ணெல்லாம் அப்படி உருட்டிக்கிட்டு அப்படி கருப்பா பெருசாக வருவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் பில்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு கெட்சிக்கிற சிங்கம் போல. சிங்கமாக வர மாட்டான, சிங்கம் போல. சில நேரம் பார்த்துருக்கீங்களா, அந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா? பூனையும் சிங்கம் மாதிரி அப்படியே வந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது நடலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு சவுண்டு கேட்டோன்னு அடுத்த இதில் பாஞ்சு போயிருப்பாருங்க. அது திருட வரும்போது கூட எப்படி தான் வரும்? அப்படியே பூனை அப்படி தான் அப்படியே பாய்ச்சல் அப்படி வர்ற மாதிரி தான் வரும். ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா என்னது? பயம். உள்ளே இருக்க போதெல்லாம் பயம். ஆனால் பாருங்கள், வீர நட போடுற மாதிரி அந்த பூனை அப்படி வந்துட்டு இருக்கும். அது சிங்கம் மாதிரி அப்படியே ஒரு காட்சி கொடுக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்ட உடனே அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அன்புக்குரியவில் அதை போல தான் பிசாசானவன் உங்களை மிரட்டி உருட்டுறதுக்கு அவன் ஒரு பெரிய வல்லமை உடையவன் கிடையாது. அவன் ஒன்றுமில்லாதவன். அவன் உங்கள்கிட்ட மூவ் பண்ணும்போது எப்படி தான் இருப்பான்? உங்கள் பக்கத்தில் அப்படி வரணும்னாலே பயந்துட்டு தான் வருவான். ஏன்னா அவன் சிங்கம் கிடையாது. ஹல்லேலூயா. சிங்கம் போல வேடம் போட்டிருப்பான், சிங்கம் கிடையாது அவன். ஆகவே தான் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள்லாம் இப்போ அவனை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேவன் பரிபூரணமாக அவன்கிட்ட இருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். நம்ம எல்லாரும் இப்போ யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ஆமென். ஒரு பார்வை நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அவன்கிட்ட விடுதலையாக்கப்பட்டுட்டேன். நான் இனி அந்த விடுதலையில், அந்த சிறைச்சாலையில் இருக்கிறதையே, அது அடிமத்தனத்தில் இருக்கிறதையே நான் யோசிச்சுட்டு கூட. ஆமென். விடுதலையாக்கப்பட்ட பிறகு நான் விடுதலையாக்கிட்டேன். நான் இன்னும் என்ன, எனக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குதோ அதை தான் நான் பார்க்கணும். நான் ஜெயிலில் அப்படி குடிச்சிட்டு கிடந்தேன், நான் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேன் தெரியுமா? இதை ஏன் நீங்கள் யோசித்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக சொல்ல நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த துக்கம் உங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதுதான் உங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வேதனைப்படுத்திக்கிட்டு கவலைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளும் அருமையானவர்களே, கடந்த காலத்தில் நடந்த காரியங்கள்லாம் நமக்கு நினைவு இருந்தாலும் அவைகள் நம்மளை ஓயாமல் சோர்வுக்குட்படுத்தவோ துக்கப்படுத்தவோ இல்லாமல் நம்ம விடுதலையாக்கப்பட்டு நம்ம எவ்வளவு தேவன் நம்மளை வைத்திருக்கிற நோக்கம், நம்மளை குறித்து வைத்திருக்கிற அந்த மேன்மையானவைகளை நாம் எண்ணி பார்த்து அதில் நம்ம போக வேண்டும். ஆமென்.
சில நேரம் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்காக 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் ஓடுறதுக்காக ட்ராக்கில் நிற்பாங்க. அந்த ட்ராக்கில் நிற்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் எல்லாத்துலேயும், எல்லா ஓட்டப்பந்தயத்துலேயும் அந்த ரேஸ்லேயும் அவங்க என்ன செஞ்சதில் ஜெயிச்சுட்டு தான் வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல நேரங்களில் தோந்து தான் அப்படியே முன்னேறி வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து நிற்பாங்க. ஆனால் அவன் வந்து நிற்கும்போதே அவன் பழைய நினைவுகள், நான் தோந்து போயிடுவேன், ஐயோ எத்தனையோ முறை நான் தோந்துருக்கிறேன், எத்தனையோ முறை நான் வந்து கொஞ்சம் பாயிண்டில் நான் தோந்துருக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் தோந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் இப்படியே யோசித்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவன் என்ன செய்ய மாட்டான், ஜெயிக்க மாட்டான். ஆமென். அந்த ஓட்டத்தில் அந்த ட்ராக்கில் வந்து நிற்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இத்தனை பேரையும் ஜெயிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஓடணுங்கிற அந்த முன்னோக்கி பார்க்கிறத வச்சு தான் அவன் ஜெயிக்கிறான். அப்படிதானே இல்லையா? அப்படிதானே? அப்போ நீங்கள் சாத்தானுடைய கையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதையே நினைவு கூர்ந்துகிட்டே இருப்பீங்கன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ அழுதேன், எவ்வளோ புலம்பினேன், எங்கெல்லாம் அலைஞ்சேன், இதையே பற்றி பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிற நோக்கம் லெக்கை நீங்கள் அடைந்து விட முடியாது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும், உங்கள் சத்ருவின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இயேசு நம்மை விடுதலை ஆக்கினார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கிட்ட அவங்களுடைய அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாராம். என்ன வாக்கா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல். எல்லாரும் சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். நம்ம முன்னாடி தான் பயந்துட்டு இருந்தோம், இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்? பயம் இல்லாமல். எனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பயம் இல்லாமல் நாம் எல்லாரும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் என்ன பண்ணுமா, ஊழியம் செய்யும்படி நான் கட்டளையிடுவேன், கட்டளையிட்டிருக்கிறேங்கிறார். ஆமென். வேதம் சொல்லுதல்லவா, அக்கிரமங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, அந்தகார இருளிலிருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிரகாசமான ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நான் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன, எனக்கு முன்னாடி ஒரு ராஜரிகமான ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கட்டளையிடுவேன்னு சொன்னவர் அதை கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களாம் அப்போ பழசை பற்றி பேசாமல் இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற ஊழியக்காரர்களாக நின்று நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும் யாருடைய ஊழியக்காரராக இருக்கணும்? சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருக்க வேண்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் எங்கு சென்றாலும் எங்கே போனாலும் நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு நினைவோட போன எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை வச்சிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களை என்ன பண்றார்? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு கூட எல்லாரும் என்னது, பயத்தோடு தான் வர்றாங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் அப்படியே கடகடன்னு ஆடிட்டு வரணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது எப்படி வரணுமா? தைரியமாக வர வேண்டுமா? தெய்வ பயத்தோடுன்னு ஒன்று இருக்குது. தெய்வ பயத்தோடு. இப்போ நமக்கு அப்பா தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நம்ம எத்தனையோ நேரங்களில் அவரோடு கூட பக்கத்தில் இருந்திருப்போம். அவங்க சிறு வயதுலேருந்து அவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க. அந்த தகப்பனாரும் தாயாரும் நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பாங்க. நம்ம கூடயே படுத்து, நம்ம கூடயே உட்கார்ந்து, நம்ம கூடயே போதித்து, நம்மையே போதித்து நடத்தி எத்தனையோ முறை என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க நம்ம கூடயே தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம மரியாதை இல்லாமல் நடத்துறதில்லை. தகப்பன் என்கிற ஒரு மரியாதையும் பயமும் இருக்கிறது. ஆமேன். இருக்குதா இல்லையாங்க உங்களுக்குலாம்? ஆமேன். எவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்தாலும் அவருக்கு அப்பாங்கிற ஸ்தானம் உண்டு இல்லையா?
அதே போலதான் எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த மதிப்பும் மரியாதையும் அவருக்கு எப்போதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதற்காக அவர்கிட்ட போனாலே அவர் நம்மளை அழிப்பார், நம்மளை பொசிக்கிடுவார், நம்ம அடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாய் அவரிடத்தில் சேர கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாய் சேர கடவோம். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. எப்போதும் உங்களுக்கு எப்போதும் ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி வரணும்? தைரியம். இதுதாங்க நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம். அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நமக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக, தமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் ஊழியம் செய்வதற்காக நம்மளை எல்லாம் அழைச்சிருக்கிறாராம். அப்போ என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பரிசுத்தம் தேவன் கொடுக்கிற பரிசுத்தமா இருக்கட்டும். தேவனை மிஞ்சி நம்ம பரிசுத்தமாக முடியாது. தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறதுக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தம் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவையினுடைய இரத்தம் நம்ம எல்லாரையும் ஒன்று போல ஒரே பலியினால பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையா பரிசுத்தமாக்கி இருக்குது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாய் பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஒரே வழியின நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்கினாராம். எபிரேயர் நிருபம் சொல்லுது. அதுக்கு மேல நீங்க வந்து பரிசுத்தம்னு கேட்கக்கூடாது. பாருங்க, அவர் தான் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார்ல. அந்த பரிசுத்தமாக்கின பரிசுத்தத்தில் உட்காருங்க, அதுல இருங்க. தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அந்த பரிசுத்தத்தை நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க போய் குளிக்கிறீங்க, நல்ல சோப் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வந்துருச்சு, அதுக்கப்புறமும் எனக்கு அழுக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வேற ட்ரெஸ் போட முடியுமா? புது ட்ரெஸ் போட முடியுமா? அதுக்கப்புறம் அன்னைக்கு முழுவதும் நம்ம எப்படி இருப்போம் பாருங்க, நம்மளுடைய மைண்ட் அப்படியே இருக்குமானால். அதான் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க பாருங்க, முதல்ல கையில் காலெல்லாம் நல்லா கழுவிடுவாங்களாம், நல்லா சுத்தம் பண்ணிட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் காலை கை கழுவிட்டு இருப்பாராம். அப்படி அங்கேருந்து அந்த காலை கழுவிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவருக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலை கழுவுன்னு திரும்ப 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 போய் என்ன பண்ணுவாராம்? காலை கழுவிட்டு கையை கழுவிட்டு வருவாராம். இல்லைன்னா சில நேரம் மனைவிக்கு பொறுமை தாங்க முடியாது, கோபம் வந்துருமா. ஒரு தடவை கழுவுனதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வரணும். ஆனால் இவர் திரும்ப போய் சுத்தம் இல்லைன்னு போய் என்ன பண்ணுவாராம்? கழுவிட்டே நிற்பாராம். நீங்கள் நிறைய பேர் இப்படி தான். என்னென்னா, இயேசு ரத்தம் கழுவப்பட்டதை விசுவாசிக்காம இன்னும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கழுவும்? பரிசுத்தமாகும் கழுவும். இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு ஜெபம்னு பாருங்களேன். நிறைய பேர் இந்த ஜெபத்தை தான் பண்ணிகிட்டே இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, 3 விதமாக ஆண்டவருடைய பரிசுத்தமானது நமக்கு 3 விதத்தில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குறார். ஒன்று, இயேசுவினுடைய இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால நம்ம முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டோம். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நாம் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அதுக்கு தான் நாங்கள் வந்தார். அந்த சத்ருவின் கையிலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு தானே வந்தார், விடுதலையாக்குறதுக்கு தானே வந்தார். அதில் தான் முதல்ல என்ன பார்த்தா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, அந்த பாவ கரைகள் இல்லாதபடி நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். எபிரேயர் நிருபம் 10வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் இப்போ இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதாங்க நமக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை.
இந்த வார்த்தைகளை தான் நம்ம பிடிச்சிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஊழியம் செய்யறதுக்காக இல்லாம ஊழியம் செய்ய விடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிசாசு இன்னைக்கு வெட்கப்படுத்தும்படியாக இன்றைக்கும் போய் ஆண்டவர் சமூகத்தில் ஊழியம் செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவரே என்னை கழுவும் கழுவும் கழுவும். என்னையிலேருந்து நீங்களாம் அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவருடைய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஒரே பலினாலே அவர் பரிசுத்தமாக்கி நம்மளை அவருடைய சித்தத்தின்படி நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமா, தேவனுக்கு தேவையான பரிசுத்தம் இயேசுவின் ரத்தத்தினால உண்டாயிற்று. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை இயேசுவின் ரத்தம் எனக்கு கொடுத்து விட்டது. இயேசுவின் ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்குதுங்க. ஆண்டவரே அதை தான் பரிசுத்தமா என்றார். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால அந்த இயேசுவின் ரத்தமே நமக்கு என்னது? ஒரு நல்ல பரிசுத்தத்தை உண்டாக்கிட்டு பிதாவாகிய தேவன் அதை ஏற்றுக்கொள்றார். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் நன்றாய் விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமா நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களாகணும். இப்போ நம்ம ஊழியம் செய்யணுங்க. எல்லாருமே என்ன பண்ணணும்? தேவனுடைய சந்நிதியில் என்ன பண்ணணும்? ஊழியம் பண்ணணும். அது இல்லாமல் இதையே இப்போ கடந்து போராடிக்கிட்டு இதிலேயே இந்த பாவத்திலேயே கடந்துக்கிட்டு இதிலேயே கழுவுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல நீங்களாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அதில் திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாகிருச்சா, அந்த பரிசுத்தத்தோடு கூட ஊழியம் செய்வதற்கு ரெடி ஆகுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்மலாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்போ தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதை விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க? இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. ஹல்லேலூயா. ஆமா, நம்மளை எல்லாம் ஆண்டவர் அப்படிதான் அழைச்சிருக்கார். ராஜ்யாக்களாக, ஆசாரியர்களாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்மளாம் அவருக்கு முன்னாடி நிற்கணுமா? எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். 9வது அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு பாருங்க. 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம மனசாட்சியெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாரா? தேவனுக்கு முன்னாடி ஊழியம் செய்ய நம்மளை நிப்பாட்டி இருக்கிறார். ஆமென். உங்க மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப இயேசுவின் ரத்தம் நம்ம மனசாட்சியை கூட என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. நம்புறீங்களா? இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காததுனால தான் நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இயேசுவினுடைய அந்த சிலுவையிலே செய்து முடித்த அந்த ரத்தம் கிரியைகளை எல்லாம் நாம் விசுவாசித்தோம்னா நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை செய்கிற நிலைக்கு தகுதியாக நாம் மாறிவிடுவோம். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிங்களேன். தீத்துவின் நிருபம், அதாவது தீத்துக்கு எழுதின நிருபம், ஒன்னாவது அதிகாரம். நல்லா கவனிங்க. இந்த காரியம் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இந்த வசனத்தை வாசிக்க பாருங்க. விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களுக்கு கண்டிப்பா என்ன செய்? கடிந்து கொள். விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நீ அவர்களுக்கு கண்டிப்பா கடிந்து கொள்ளுங்கிற. எப்படிதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்?
ஹலோ சொல்லுங்களேன். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீங்க எல்லாரையும் கடந்து இருக்கிற நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சத்தமா சொல்லுங்களேன், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அப்போ நீங்க சுத்தம் உள்ளவங்கிறத இயேசு உங்களை சுத்தமாக்கிட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோடு விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னா எல்லாமே சுத்தமா இருக்கும். ஆமென். பாருங்க, அவிசுவாசிகளுக்கோ அது சொல்லப்படுங்க, அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அசுத்தமானவனுக்கும் அவிசுவாசி அப்படின்னா என்ன? விசுவாசம் இல்லாதவனுக்கும் என்ன இருக்காது? ஒன்றும் கூட சுத்தமா இருக்காதுங்க. எல்லாமே தப்பா தாங்க இருக்கும். எல்லாம் பாவமாக தான் இருக்கும். எல்லாம் அசுத்தமாக தான் இருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மறுபடியும் போயிட்டு கழுவும்னுட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே என்னதான் தோணுது? சுத்தம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அப்படிது அசுத்தமாக தெரியுது. இன்னும் அசுத்தம் இருக்குதுன்னே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே பரிசுத்தமாயிட்டா, எல்லாமே சுத்தமாயிட்டா, இவங்க மட்டும் என்ன எப்படி பேசுகிறாங்கன்னு சிலர் சொல்கிறது உண்டு. நான் சொல்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது ஏது இருக்குது எனக்கு தெரியல. இயேசுவின் ரத்தம் என்ன பரிசுத்தமாக்கின்னு சொல்லிச்சு. அதனால இயேசு ரத்தம் என்ன பரிசுத்தமாக்கிருக்குன்னா அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்கிட்ட என்ன இருந்தானாங்க? இயேசு ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கின்னு சொல்லிடுச்சு. நான் அந்த ரத்தம் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்கிட்ட என்ன இருந்தால் எனக்கு என்ன கவலை? ஹலோ, எத்தனை பேர் தான் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இதாங்க உண்மை. என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்குன்னு சொல்ற வரைக்கும், நான் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் எப்படி தான் இருப்பேன்? அசுத்தனா தான் இருப்பேன். என்ன பார்க்குற வரைக்கும் நான் அசுத்தனா இருப்பேன். ஆனா தேவன் பார்க்குறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இயேசு ரத்தம் சொல்லுது, நீ சுத்தமாக்கப்பட்டுட்ட. ஹல்லேலூயா. ஆமா, ஆகவே தான் பாருங்க, அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஏன் அப்படின்னா அவன் புத்தியும் அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அதனால தான் அப்படி பேசுறாங்க. மனசாட்சி என்னதில்லை? சுத்தமா இல்லை. புத்தி சுத்தமா இல்லை. அதனால தாங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறார். இப்போ கவனிங்க, நீங்க உங்க புத்தியும் உங்க மனசாட்சி இந்த மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சுத்தம் இல்லை, அசுத்தமா, நான் அப்படிதான் இருக்கிறேன், இன்னும் சரியில்லை, இன்னும் இன்னும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படி நீங்க பார்க்குற வரைக்கும் தேவனிடத்துல பிரச்சனை இல்லை, இயேசு ரத்தத்துல பிரச்சனை இல்லை. உன் புத்தியிலையும் உன் மனசாட்சியில தான் பிரச்சனை. ஆமென். அதனாலதான் அசுத்தமா இருக்குன்னு பார்க்குறான். ஆனா ஆண்டவர் அதை கூட கிருபையா என்ன பண்றாருன்னா, உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை கூட ஆண்டவர் சுத்திகரிக்கிறாங்கிறார். ஆகவே தான் நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டுச்சு. எப்படி? இயேசுவின் ரத்தம் எப்படி பரிசுத்தமாக்கினா ஆக்கிச்சோ அதே விதத்தில் என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை இவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ரத்தத்தை விட ஈசோப்புக்கு போயிடுவாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய நீர் சுத்தமாக்கினால் நாங்கள் வெண்மையாவோம். இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ இயேசு ரத்தம் வெண்மையாக்கி இருக்குதுல்ல, இதை விட என்னமையா மேலே வேணும்?
இயேசுதான் உன்னை வெண்மையாக்கிட்டார்ல, இயேசுதான் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார்ல. இந்த மனசாட்சி அவங்க தேவனுடைய வார்த்தை சரியா அவங்கள பரிசுத்தமாக்கி இருக்கிறத இவங்க என்னது பண்றது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அன்பானவர்களே, இதைதான் பிசாசானவன் என்ன செய்யறானா, கையாளுகிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு என்னமோ போல தோணுது. நான் சொல்றேன், வசனத்தை தான் நான் சொல்றேன், வார்த்தையை தான் நான் சொல்றேன். நான் வார்த்தையை நம்புறேன், நீ உன் செயலை நம்புற. நான் கர்த்தர் சொன்னதை நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர் சொன்னதை விசுவாசிங்க. இந்த பூமியில எனக்கு என்ன பரிசுத்தமாக்குறதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் பாவியா தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா பாவியா தான் இருப்பீங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமா வாழவே முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா பரிசுத்தமா வாழ முடியாம தான் இருப்பீங்க. இயேசு ரத்தம் என்ன பரிசுத்தமாக்கிறதுன்னு விசுவாசித்து பாருங்க, நீங்க கண்டிப்பா பரிசுத்தமா வாழ்வீங்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இரத்தத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஒரு போதும் ஒன்றும் குறைவே இல்லை. புத்தி சரியில்லை, மனசாட்சி சரியில்லை. உங்க மனசாட்சியும் புத்தியும் சரியாயிடுச்சுன்னா நீங்க சுத்தமா இருப்பீங்க, அவ்வளவுதான். நம்ம மனசாட்சி சரியாயிடுச்சு, அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். என் மனசாட்சியை ஆண்டவர் சரிப்படுத்திட்டாரு, என் புத்தியை சரிப்படுத்திட்டாரு. ஆமென். உங்க புத்தி நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிடுச்சு, இயேசு ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கிருச்சு, இயேசுவின் ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன்னு வார்த்தை சொல்லுது. அதுக்கு என் புத்தியும் சரி ஆமேன் அப்படி சொல்லுது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அப்படி பழங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். இந்த சாட்சியை கேட்கணுமே, இந்த சாட்சியை கேட்டீங்கன்னா இந்த சாட்சியையும் கேட்பீங்க, இந்த வசனத்தை நீங்க நம்புவீங்க. ஆவியானவர் என்னை தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் என் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். அப்ப இதை கேட்டீங்கன்னா அதையும் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஆமென். இந்த நேரம் இதுதான் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினாலே முழுமையாய் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க. ஆவியானவர் மூலமா நம்மளை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம எல்லாரையும் என்ன செய்றார், பரிசுத்தமாக்குகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படி இருந்தீங்க? அந்நியர்கள், அதாவது பாவம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, மோசமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார் அப்படின்னு இருக்குது. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். முன்னாடி இருந்தீங்க, இப்ப கழுவப்பட்டாச்சுன்னு உங்க புத்தியை சரி பண்ணுங்க. நான் பரிசுத்தமாயிட்டேன்னு உங்க புத்திய சரிப்படுத்துங்க. பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஊழியம் செய்யறதுக்கே இல்லாம தகுதி இல்லை, நான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க எனக்கு பாத்திரம் இல்லை, நான் பாவி, நான் எனக்கு இன்னும் அழுக்கு இருக்குது, இன்னும் சுத்தம் இல்லாம இருக்கேன், இப்படியே பேசிக்கிட்டு ஊழியம் செய்ய விடாம நம்மளை நிப்பாட்டுறான் பாருங்க. தேவ சந்நிதியில போய் நீ ஊழியம் பண்ணணுமே, அது செய்ய விடாம இருப்பதற்கு பிசாசு கொண்டு வருகிற வேலை தாங்க நீங்க பரிசுத்தம் ஆகல, இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்குது? ஆமென். நம்ம இன்னும் ஊழியத்துக்கு போகணுங்க, ஊழியம் பண்ணணுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமா நின்று ஆண்டவரை துதிக்கணுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி அவரை புகழணுங்க. அவரோடு நின்று அந்த தேவ பிரசன்னத்தை உணரணும். அதுக்காகவே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது இல்லாம, நீ பாவி, நீ இன்னும் சரியில்லை, இன்னும் நீ சுத்தமாகல. என்னைக்கு சுத்தமாகற? சாகிற வரைக்கும் சுத்தமாக முடியாது. இந்த இயேசுவின் ரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவி சுத்திகரித்திருப்பதையும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது. ஹலோ, ஒரு காலத்துல நீங்க இந்த இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கல, நீ பரிசுத்தமாகவே முடியாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால பிசாசு வஞ்சித்து கொண்டிருப்பதை இடம் கொடுக்காங்க. இந்த வாசனத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்க புத்தி நல்லாகணும். உங்களுடைய மனசாட்சியும் தேவன் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நான் எல்லாம் சுத்தமாய் விட்டேன் என்று விசுவாசித்து பாருங்கள். நீங்க சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம். ஆமா, இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய இரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு முழு ஒத்துழைப்பினாலும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலினாலும் நான் பரிசுத்தமாக்க பட்டுவிட்டேன். அப்படி விசுவாசிங்க. ஆமென். நீங்க பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுவார் அப்படின்னா, இப்ப நீங்க பாவி, நான் குற்றவாளி, நான் நல்லவன் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள எப்படியா அவர் தங்கினாரு? அப்ப உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஆவி இருக்காதுல்ல. இன்னும் நான் சரியாகணும்னு சொல்லிட்டே இருக்கிற உங்களுக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் தங்குவாரு? உங்களுடைய பார்வையில் நம்ம மற்றவங்களுடைய பார்வையில நம்ம பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்கள்ட்ட தங்குவார்? இயேசுவின் ரத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறதுனாலதான், அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் அவர் நமக்குள்ள வாசம் பண்றார். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நீ சுத்தம் இல்லை ஆண்டவரே, நீ சுத்தமாக்குன்னு ஜெபம் பண்ற உங்களுக்குள்ள ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? நீங்க சுத்தம் இல்லையே, பிறகு எப்படி இருக்கிறாரு? ஐயா, நீ விசுவாசிக்கல, நான் இயேசு ரத்தம் எனக்காக மரித்தது என்று சொல்ற உன்னுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசம் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அதை ஒருவேளை நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள்ட்ட பார்க்கிறார்.
அதனாலதான் அவர் உங்களுக்குள்ள இருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது நான் அவனை உணர்த்திட மாட்டேனா, நான் நீ பரிசுத்தம் ஆயிட்டேன்னு உணர்த்திட மாட்டேனான்னு அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் எங்களை கொண்டு பேச வைக்கிறாரு. நீ பரிசுத்தம் ஆயிட்ட, நீ வேற லெவலுக்கு வாயா, ஊழியம் செய்யும்படி வா. ஆமென். ஊழியம் செய்யறதை விட்டுட்டு பாவி பாவி பாவிங்கிறதுல இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆமென். கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. இன்னொரு வசனம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு அவர் பரிசுத்தமாகிறாராம். ஆமென். அது எப்படி? நான் பரிசுத்தமாகிறதுக்காக அவர் பரிசுத்தமான போதுமா? ஆமா. சில நேரம் நம்ம ஒரு தாயினுடைய இதை சொல்றேன் பாருங்க. ஒரு தாய் கர்ப்பத்தில் பிள்ளைய சுமக்கிறார். இந்த தாய் தன்னுடைய பசிக்கும் கருவுல வளர்ற குழந்தையினுடைய பசிக்கும் இவள் சாப்பிடுறா. சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிறு நிறையதா நிறையலையா? ஹலோ, சொல்றது புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் புரியுதுல? வயிற்றுல கருவுல வளருது பிள்ளை, அந்த பிள்ளை சாப்பிடுற, அந்த பிள்ளையினுடைய பசிக்காக, அந்த பிள்ளை ஊட்டச்சத்து கொடுத்து அந்த பிள்ளை வளர்றதுக்காக தாய் சாப்பிடுறாங்க. தாய்க்கு சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகுது? அந்த பிள்ளைக்கு போகுது. ஆமென். பிள்ளை அப்படியே கருவுல இருந்து வெளியே வருது. பிள்ளைக்கு சுகம் வேணும்னா இந்த தாய் மருந்து அரைச்சு அல்லது மருந்து சாப்பிடுவா. ஏன் அப்படின்னா, இந்த தாய் மருந்து சாப்பிடுறதுனால தாயினுடைய பாலை கொடுக்கிற அந்த பிள்ளைக்கு அது சுகமாகுது, அதுக்கு பலன் வருது, அதற்கு ஆரோக்கியம் வருது. அந்த பாலை குடித்து குடித்து அந்த பிள்ளை வளருது. ஆனா தாய் அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, சில காரியங்களை அவங்க சரீரத்துல அவங்க பாதுகாப்பா வைத்துக் கொள்வாங்க. உண்மையா இல்லையா? இதுதாங்க நம்ம மேல பரிசுத்தம் வர்றதுக்காக அவர் பரிசுத்தமானார். நாம் எல்லாரும் பரிசுத்தம் அடைவதற்காக, சத்தியத்தை கொண்டு பரிசுத்தம் அடைவதற்காக இயேசு தன்னை பரிசுத்தமாக்கினார். ஆமென். அவர் பரிசுத்தமானதினால நாமெல்லாம் பரிசுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பரிசுத்தர் அப்படின்னு சொன்னா அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை நீனும் பரிசுத்தம் உள்ளவன். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் குக்கர் வந்துருச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சோறு பொங்குறது ஒரு பானையில போட்டு சோறு பொங்குவாங்க. தீ போட்டு பொங்கிட்டே இருக்கும். சோறு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பருக்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து அப்படி நசுக்கி பார்ப்பாங்க. வெந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா சொல்லுங்க அரிசியும் வெந்துருச்சு, எல்லா சாப்பாடும் எல்லா பருக்கையும் வெந்துருச்சு, எல்லா அரிசியும் வெந்துருச்சு. இதாங்க ஒரு ஆள் இயேசு பரிசுத்தம் ஆயிட்டாருன்னா நம்மளும் பரிசுத்தம் ஆயிட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இதுதான் ஆண்டவர் கணக்கு. தேவனுடைய கணக்கு என்னன்னா,
இயேசு பரிசுத்தமாக்கப்பட்டுட்டார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டாங்க. ஒரே மனிதனால பாவம் எப்படி உள்ள போச்சு? எல்லாருக்குள்ளே வந்துச்சுல. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவால எனக்கு பரிசுத்தம் வராதுன்னு ஏன் விசுவாசிக்கிறீங்க, அப்படி நம்புறீங்க? ஆதாமின் மூலம் எல்லாரும் பாவமாக்கப்பட்டோம் என்றால், நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமா எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். இதை மட்டும் நம்ப வர மாட்டேங்குது. பாத்தீங்களா? அதுதாங்க பிசாசுங்கிறது. அதுதான் புத்தி சரியில்லைங்கிறது. ஹலோ, புரிதல்? அதுக்கும் ஆதாமின் நிமித்தம் நாங்கள்லாம் பாவி ஆயிட்டோம். சரி, இயேசுவின் நிமித்தம் பரிசுத்தம் ஆயிட்டோம் ஏன் நம்ப மாட்டேங்கிற? வா, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சுல. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் தேவனால் பிறந்துட்டீங்கல்ல, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டுட்டீங்க. எத்தனை பேர் இப்படி வந்திருக்கீங்க? எண்ணத்துக்குள்ள வந்திருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள சத்தியத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். You are already clean. ஆல்ரெடி நீங்க என்ன ஆயிட்டீங்க? சுத்தமாக்கப்பட்டுட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆல்ரெடி நீங்க கிளீன் ஆயிட்டீங்களாம். ஏன்? இந்த உபதேசத்தை கேட்டதுனால. அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிற நீங்க சுத்தமாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் சுத்தமாக்கப்பட்டுட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி ஒரு பரிசுத்தம் என்பது இல்லை. ஆமென். அப்ப இதை நம்பாமல் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. வேற என்னதான் பாஸ்டிங் போட்டு என்னதான் சாப்பாடு சாப்பிடாமலும் தன்னை வெறுத்தும் ஒடுக்கியும் நீங்கள் இருந்தாலும் பரிசுத்தமாக முடியாது. நீங்கள் இதை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட நீங்க போய் உபவாசம் இருந்தா கூட அது ஒரு ஊழியமாக நீங்கள் இருக்க வேண்டுமே அல்லாமல் நான் பரிசுத்தத்துக்காக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பரிசுத்தமாக முடியாது. ஆமென். ஹalleluya. ஊழிய ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு நாள் ஃபாஸ்டிங்ல இருந்தா நீங்க நல்லதுதான், உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஆமென். ஹெல்த் கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஆனா நான் பரிசுத்தமாவதற்காக நான் போகிறேன், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக போகிறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நீங்க போகவே மாட்டீங்க. நீ பரிசுத்தமாகவே முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தை விட, பரிசுத்த ஆவியானவரை விட, உபதேசத்தை விட உங்களை பரிசுத்தமாக்குகிறதற்கு எந்த விதத்திலும் தேவனுடைய வார்த்தை சொல்லவே இல்லை. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே. ஆமென். இப்போ நீங்க ஊழியம் தான் செய்யணும். இப்போ நம்ம எல்லாருடைய ஸ்டேஜ் என்ன? ஊழியம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட நல்ல ஆராதனை பண்ணுங்க, துதிங்க, நல்ல சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தத்தை ஏற்படுத்துங்க, மற்றவர்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த பாவத்துக்குள்ளதான் இருக்கிறேன்னு தானே நீங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க ஒருவர் கூட இனி பாவம் என்கிற நிலைக்குள்ள இல்ல. நீங்கள் தேவனுடைய சந்நிதியில ஊழியம் செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்னாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஊழியம் பண்ணணும். 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தரை காலையில் எழுந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நீங்க அந்த வேத வார்த்தைகளை ஆமேன்னு சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் அப்படி படித்து படித்து அந்த ஊழியத்தை அந்த வசனத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்க வேண்டும். ஆமென். ஊழியம் பண்ணுங்க.
தேவன் நமக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்வதற்கு பதிலாக நீங்கள் வேற நோக்கத்தோட வேற விதத்துல நீங்க போகாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. நம்ம வாசித்தோம் அல்லவா அந்த பகுதி, 1வது அதிகாரம் 71 பாருங்கள். உங்கள் சத்துருவின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல், ஆமென், எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இன்றைக்கு கட்டளை உங்களுக்கு என்ன தெரியுமா? ஊழியம் பண்றது. ஊழியம் செய். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தோடு கூட ஊழியம் பண்ணுங்கள். ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கும்படி நான் உன்னை அபிஷேகித்தேங்கிறார். நீங்க போய் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பத்தி பேசுங்க. ஆமென். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக பேசுங்கள். அப்பதான் நம்ம மக்கள் விடுதலை ஆவாங்க. நாம பேசுறதெல்லாம் கட்டப்படுறதாவே பேசினா அப்படி இருக்கும். நீங்கள் கட்டப்படுவதாக பேசுகிறதுக்கு அல்லங்க, நீங்க கட்டப்படுறதுக்காக அல்லங்க. நீங்கள் விடுதலையோடு கூட ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் மற்றவர்களை விடுவிக்கும்படி நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போய் நான் மற்றவர்களை விடுதலை ஆக்குவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்றவர்களை விடுதலை ஆக்குகிறவனாயிருப்பேன். நான் தேவனுக்கு ஊழியம்காரனாயிருப்பேன். சொல்லுங்க, நான் தேவனுக்கு ஊழியக்காரனாயிருப்பேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு ஊழியக்காரனா இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஊழியக்காரனா யாரு தெரியுமா? ஆண்டவர் செய்த செயலை நம்பாமல் தன் செயலை நம்புகிறவன். நானும் பரிசுத்தமாகணும், நானும் சேரல, நான் செய்யலன்னா எப்படி பரிசுத்தம் வரும்? நீ செய்யவே வேண்டாம். என் பரிசுத்தம் செய்யறதுக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பரிசுத்தமானதை விசுவாசித்து நடக்கிறதா உன்னுடைய வேலை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தமாகிறதுக்காக என் கண்ணை மூடி காதை கட்டி அப்படின்னுலாம் இல்லை. நான் பரிசுத்தமாயிட்டேன்னு உள்ள வந்துட்டாலே காதெல்லாம் அடைக்கப்படும். ஆமென். நீ என்னதான் எந்த அறைக்குள்ள இருந்தாலும், எந்த கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன அறைக்குள்ள கடந்து பூட்டப்பட்டிருந்தாலும் சரி, உன் புத்தியும் உன்னுடைய மனமும் சரியில்லைன்னா நீ அசுத்தனா தான் இருப்ப. ஆமென். இந்த புத்தியும் இதுவும் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க முன்னாடி என்னதான் மோசமான வந்தா கூட உன் பார்வை சுத்தமாக தான் இருக்கும், உங்க பேச்சு சுத்தமாக தான் இருக்கும், உங்க எண்ணம் சுத்தமாக தான் இருக்கும். ஆமென். ஆமா, உட்கார்ற இடமும் சுத்தமாக இருக்கும், உங்களுடைய எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி விசுவாசியா இருந்தால், ரட்சிக்கப்பட்டவளா இருந்து விசுவாசியா இருந்தால், அவளுடைய கணவனும் அவள் நிமித்தம் பரிசுத்தமாக இருக்கிறான். இன்னைக்காவது உங்க கணவனை மனைவிய சுத்தமா பார்க்குறீங்களா? பாருங்க. பிசாசா பார்க்காதீங்க. ரட்சிக்கப்படாதவங்களாம் பிசாசா பார்க்காதீங்க. ரட்சிக்கப்படலன்னு அசுத்தனா பார்க்காதீங்க. உங்கள் நிமித்தம் அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். வேதம் சொல்லுது, அப்படி இல்லாதிருந்தால் உங்கள் பிள்ளைகளும் அசுத்தமாக இருப்பார்களே. ஐயா, நீ இது இப்படி பார்க்கலன்னா இப்படி ஆயிருங்கிறாரு. நீ கணவனை அசுத்தனா பார்த்தனா பிள்ளையும் அசுத்தமா இருக்கும். இல்ல, நீ கணவன், உன் நிமித்தம் கணவன் பரிசுத்தம், உன் நிமித்தம் உன் மனைவி பரிசுத்தம், மனைவியும் நீனும் பரிசுத்தமா இருக்கும்போது உனக்கு பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தம். ஹலோ,
அப்போ ஒரு ஆளுக்குள்ள இருந்து வர்ற அந்த விசுவாசமும் அந்த இரத்தத்தினால் வந்ததான பரிசுத்தமும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்தமாக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கணவனும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், குடிச்சிட்டு வரட்டுமே, அவரை பரிசுத்தமாக பாருங்களேன். அவர் என்னென்ன தப்பு பேசட்டுமே, பரிசுத்தமாக பாருங்க. என் நிமித்தம் என் கணவர் பரிசுத்தம், என் நிமித்தம் என் மனைவி பரிசுத்தம், என் பிள்ளை பரிசுத்தம் என்று பாருங்கள். எல்லாம் டோட்டலும் பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அப்படிதான் நடத்துகிறார். நீங்கள் நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்குள்ள வாழணும். அப்படின்னா நீங்கள் பரிசுத்தமானதை விசுவாசியுங்கள். தேவன் உங்களை பரிசுத்தமாக்கினதிலேயே விசுவாசமா இருப்பீங்கன்னா நிச்சயமா சொல்ற, உங்கள் வாழ்க்கை முழுவதிலுமே சத்துரு உட்புகுதல் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பரிசுத்தம் என்பது கவனிங்க, ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருத்தன் ஒரு அசுத்தனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், குடிகாரனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் பிசாசானவன் உள்ள நுழைவதற்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை பாவத்தை எல்லாம் மன்னித்ததுக்கு அப்புறம் அவன் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லாம போயிடுது. காரணம், இயேசுவின் ரத்தம் அவனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தம் என்கிற ஒரு பார்வையில் இருக்குது, பரிசுத்தம் என்கிற நிலையில் இருக்குது. அப்போ அந்த பரிசுத்தம் உங்களுக்கு பாதுகாப்பான ஒன்று, ஆண்டவர் கொடுக்கிறது பலன். இந்த பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். சத்ரு உங்களை உட்புக மாட்டான், சத்ரு உங்களை வஞ்சிக்க மாட்டான். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பாட போகிறோம். இந்த பாடலை நம்ம பாடி கைகளை தட்டி கைகளை தட்டி பாடுவோமா? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மனவியாகுல வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே
ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மனசாட்சியை சுத்தி அரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. சொல்லுங்க, மனசாட்சியை சுத்தி நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல மத்தியான நேரம், இந்த விடுதலை நேரம், உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்வதற்கென்றே எங்களை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு முன்னாடி தைரியமா பயமில்லாம உமக்கு முன்பாக நின்று ஊழியம் பண்றதுக்கு எங்களுக்கு நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நாங்க செய்யணும் ஆண்டவரே. உம்மை தைரியமா உம்மிடத்துல வந்து எப்போதும் ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் எப்போதும் ரெடியா ஆயத்தமா ஊழியத்தை செய்வதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கைகளெல்லாம் எங்கள் அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதங்களாக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த விடுதலை நேரம் ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு நேராய் விடுதலையோடு வருவார்களாக. இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சுத்தமாக்கப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலையோடு கூட வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட வரட்டும், ஆண்டவர்கிட்ட வரட்டும். பாவத்திலே இருக்கிறோங்கிற அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே இருந்து தேவனிடத்தில் நெருங்கி தேவனுக்கு ஊழியம் செய்ய விடாதபடி தடுத்து நிறுத்துகிற எல்லா பொல்லாதவைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவருக்குள்ள வரட்டும். இயேசுவே, உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அப்படி நீர் கொடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம்